14th question. The mapping W is equal to f of z bar, where f of z is an analytic function, is indirectly conformal mapping if option A f dash of z not equal to 0 for some z, option B f dash of z is equal to 0 for every z, option C f dash of z is equal to infinity for every z, option D f dash of z not equal to 0 for every z. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பேஜ் டிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். இது ஒரு ரிசல்ட் அண்ட் இந்த கொஸ்டின்லயே வந்து க்ளூவும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம இதுல ஆன்சரை நம்ம கெஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி இசட். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இசட்ன்றது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியும். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்ப எஃப் ஆஃப் இசட்ன்றது நம்ம ஏற்கனவே எப்படி சொல்லியிருக்கோம், டபிள்யூன்னு சொல்லியிருக்கோம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எஃப் ஆஃப் இசட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட்னா அது எப்படி எழுதிக்கலாம்னாக்கா அதுவும் ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்னு வரும். அது எப்படி எழுதிக்கலாம், யூ பிளஸ் ஐவின்னு எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட்டோட கான்ஜுகேட் எஃப் ஆஃப் இசட் பார் எப்படி எழுதலாம்னா யூ மைனஸ் ஐவின்னு எழுதிக்கலாம். இப்போ W is equal to f of z bar is indirectly conformal if f dash of z not equal to 0 for every z. இந்த கொஸ்டின்லயே பாருங்க f of zன்றது நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் எல்லா பாயிண்ட்லயும். அதான் வந்து ஃபார் எவ்ரி z வேல்யூக்கு. அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்மலுக்கு என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னாக்க it is holomorphic and its derivative is everywhere non-zero. இதுதான் மெயின் ஐடியா. everywhere non-zero. எல்லா இடத்துலயும் எனக்கு நான்-ஜீரோவா இருக்கணும் அதோட டெரிவேட்டிவ்ஸ். அப்ப எல்லா இடத்துலயும் நான்-ஜீரோ அப்படின்னா எந்த கேஸ் தான் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும் இதுல, f dash of z டெரிவேட்டிவ் ஆல்ரெடி நான்-ஜீரோ and for all z அப்படின்னா every z everywhere அப்படின்னாக்க for every zன்றது ஆப்ஷன் டி ல வந்துடும். அதாவது கன்ஃபார்மல் மேப்பிங்ல ஹோலோமார்பிக்னா அனாலிட்டிக்னு அர்த்தம். அனாலிட்டிக் அண்ட் எல்லா இடத்துலயும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்றதுதான் டெரிவேட்டிவ் இஸ் எவ்ரிவேர், இட்ஸ் டெரிவேட்டிவ் இஸ் எவ்ரிவேர் நான் ஜீரோ ஆன் யூன்னு சொல்லியிருக்கோம். யூன்ற இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த யூக்கு. இப்போ இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்னாக்கா ஹோலோமார்பிக் வந்துடும். அடுத்தது வந்து கன்ஃபார்மலா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணுங்க, டெரிவேட்டிவ் வேல்யூ நான் ஜீரோ அண்ட் ஃபார் ஆல் இசட்ன்றது. அனாலிட்டிக்க பாத்துட்டீங்கனாலே டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் இசட்ன்றது ஞாபகம் வச்சுங்க. கன்ஃபார்மல்னா அந்த இதுல வந்து அனாலிட்டிக் பிளஸ் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் எல்லா இடத்துலயும் நான் ஜீரோ வேல்யூவா வரும்ன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மல் ஐடியா. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் இசட் ஃபார் எவ்ரி இசட்.